இல்லை இதுக்கு முன்னாடி வைக்கலன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி விஜயன் நேரடியாக அதிமுக ஊழல்னு சொல்ல திமுகவை தீய சக்தினாரு. இப்போ கூட நீங்கள் அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னது தனியாக பிரித்து தான் கேள்வி கேட்குறீங்களே தவிர திமுக வந்து முதன்மையான ஊழல் கட்சின்னு சொன்னார். அதையும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டு ஏரியும் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆண்ட கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்கிறாரு. அதை விட என்ன சொல்கிறாருன்னா ஆண்ட கட்சி வந்து நேரடியாக அடிமையாக இருக்காங்க பிஜேபிக்கு, ஆளுங்கட்சி வந்து மறைமுகமாக வந்து அடிமையாகிட்டாங்கலாம் சொல்லியிருக்காருல்ல. கேட்டால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கேளுங்க. ஆனால் திமுக ரியாக்ட் பண்ணல. காரணம், திமுக ஒரு ஊழல் கட்சி. முதலமைச்சர் பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு, அவங்க குடும்பம் பெரிய ஊழல் பண்ணியிருக்கு, அமைச்சர்கள்லாம் ஊழலில் திளைக்கிறாங்க. ஆகையால் அவங்க ரியாக்ட் பண்ணல. இவங்க 5 வருஷமாக ஆட்சியிலேயே இல்லை. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவோ ஊழல் நடந்தால் எந்த விதமான ஆதாரபூர்வமானதும் இல்லை. திமுக இப்போ சொல்லும் எடப்பாடி பேரில் அந்த கேஸ் இருக்குது, இவங்க பேரில் இந்த கேஸ்னு. எந்த கேஸ் இருக்கிற மாதிரி தெரியல, அதை விட்டுருங்க. இவங்க போட்ட கேஸ் ஏதாவது இருக்கான்னு தெரியாது. இவங்க ஏதோ டிவிஎஸ்சியில் 4 ரைடு விட்டாங்க ஒரு 5-6 பேருக்கு, அவங்க பேரில் வந்து சார்ஜ் ஷீட் போட்ட மாதிரியும் தெரியல.